நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் சிம்பிள நீங்க டச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்க ஷார்ட்ஸ் இருக்கு, லைவ் இருக்கு, போஸ்ட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளார வச்சுட்டு நீங்க ஒரு வீடியோவை உள்ள கொண்டுட்டு வாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. டெக்ஸ்ட் இருக்கு, அப்புறம் இமேஜ் உள்ள கொண்டுட்டு வரலாம். இங்கே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். ஸோ இது 2026க்கான வீடியோ அப்லோடிங். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன், அது வேற மாதிரி இருக்கும், இது வேற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம குரோம் பேஜ்ல கூட அப்லோட் பண்ணலான்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது, ஆனா இப்ப கிடையாதுங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். எப்பவுமே நம்ம மானிட்டைசேஷன் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி அன்லிஸ்டட் இல்ல பிரைவேட்ல வச்சு நீங்க அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ மோர்னு இருக்கு. செலக்ட் ஆடியன்ஸை நீங்க டச் பண்ணி இங்க பாருங்க, இன்னும் ஆடியன்ஸை நான் டச் பண்ணாம இருக்கேன். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா நோ தான் கொடுக்கணும். நீங்க எப்பவுமே எஸ் கொடுக்க கூடாது. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அதுவே நீங்க நோ கொடுத்தீங்கன்னா இங்க நோ வந்துடும். எஸ் கொடுத்தீங்கன்னா இங்க வராது. நோ கொடுத்துக்குங்க, நோ தான் பெட்டர். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா லொகேஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த லொகேஷனுக்கு எக்ஸ்பெஷலா நீங்க போடுறீங்க, சென்னையா, குஜராத்தா, ஹைதராபாத்தா, இந்த மாதிரின்னு லொகேஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் மஸ்ட் நீங்க இந்த வீடியோ பத்தி எழுதுங்க. அப்பதான் வந்து யூடியூப்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரிலேட்டட் வீடியோ நீங்க டச் பண்ணி உங்களுக்கு ரிலேட்டட் வீடியோ நீங்க கொடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஒன் மோர் ஸ்டெப் பிஃபோர் வெரிஃபிகேஷன் இருக்கு. நீங்க வெரிஃபை பண்ணணும். புது சேனலா இருந்தா நீங்க வெரிஃபிகேஷன் கண்டிப்பா பண்ணணும், சரிங்களா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல போறேன்னா, பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரமோஷன் அண்ட் பிராண்ட்ஸ்னு இருக்கும். இதை நீங்க டச் பண்ணி நீங்க ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா கொலாபரேஷன் கமெண்ட்ஸ் அண்ட் ரெமெக்ஸின் இருக்கு. இதை நீங்க டச் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா இன்வைட் ஏ கொலாபரேட்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க யாருன்னா இன்வைட் பண்ணீங்கன்னா அவங்க சேனலை போட்டு நீங்க இங்க டச் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்வைட் பண்ற மாதிரி ஆயிடும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோ அவங்களுடைய சேனலுக்கும் போகும், சரிங்களா? இதை பத்தி எல்லாம் டீப் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஷார்ட்ஸ் ரீமேக்ஸ்ன்னு இருக்கு. இதை நீங்க டச் பண்ணி ஒருவேளை நீங்க அலோ பண்ணீங்கன்னா பண்ணுங்க, இல்லைன்னா வந்து பண்ண வேண்டாம், சரிங்களா? அலோ ஒன்லி ஆடியோன்னு இருக்கு. இங்க வந்து ஆடியோ டு வீடியோன்னு இருக்கு. எது வேணுமோ நீங்க கொடுத்துக்குங்க. இது கொடுக்கறது பெட்டர்னு சொல்லுவேன். பிகாஸ் பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க போட்டாங்கன்னா அவங்க மூலமா நீங்க ஸ்ப்ரெட் ஆகுவீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டேக்னு இருக்கு. இதை நீங்க டச் பண்ணி ஆட் டேக்னு இருக்கு. இந்த இடத்துல நீங்க ரீல்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்துக்குங்க. கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நீங்க டச் பண்ணீங்கன்னா டேக் கன்வே ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சாங் அப்படின்னு கொடுங்க. உங்க கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டேக் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ஏரோ மார்க் டச் பண்ணீங்கன்னா இங்க டேக் ஆயிடும். நீங்க வந்து எத்தனை டேக் கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கலாம். 500 வேர்ட்ஸ்க்குள்ள நீங்க எழுதிக்கலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைட்டில் நீங்க ரொம்ப கேட்சிங்கா வைக்கலாம். 2 டைப்ல வைக்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு டைட்டில், இன்னும் அதே கண்டென்ட் இன்னொரு டைட்டில் பாத்தீங்கன்னா அதே கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடா இன்னொரு டைட்டில் ஆச்சரியமா வைக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு யூடியூப் பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 8946014557 இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர். மறக்காம உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. பெய்ட் சர்வீஸ் தான், சரிங்களா?